ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் இடத்துல இந்த பாணி. ஆம், இன்னைக்கு உண்டான வீடியோ பார்க்கும்பொழுது என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தங்க, சரிங்களா, கோயம்புத்தூரில் ஒரு ஊரில் வந்து ஒரு கோயிலை வந்து நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள். காலேஜில் வந்து ப்ரொஃபஸராக இருக்கக்கூடியவங்க, நல்ல ஃப்ரெண்டு, சரிங்களா. தினசரி காலையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 3 மணிக்கு எந்திரிக்கிறது அவனுடைய வழக்கம். ஏன்னா அந்த வாசி யோக பயிற்சி அது இது எல்லாமே பண்ணுவான். கூடவே வந்து கோயில் நிர்வாகம் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். அப்படிங்கிறதுனால இவன் தான் பூசை பண்ணணும், இவன் தான் கோயில் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் செட்டப் வந்துடுச்சு. நான் சொல்கிறது கொஞ்சம் வருஷம் முன்னாடி. பட் ஈவன் தென் ஸ்டில் அவன் காலையில் எந்திரிச்சு அந்த அவனுடைய பழக்கம் அப்படிங்கிறது வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ நான் கேட்பேன், காலேஜ் விட்டு போகிறதுக்கே டைம் ஆயிடுது, எப்புட்றா காலையில் 3 மணிக்கு எந்திரிக்கிற? குளிரும் வேற இல்லையா? நம்ம மார்கழி மாதம்லாம் 3 மணிக்கு எந்திரிக்கிறத பற்றி யோசிச்சு பாருங்களேன். அவன் என்ன சொல்லுவான், என்ன சொன்னான் அப்படின்னு சொன்னா, காலையில நேரத்தில 3 மணிக்கு எந்திரிச்சோனே நமக்கு அப்படியே பாடா தாங்கி இருக்கும். அதெல்லாம் பார்க்கக்கூடாது. அந்த எந்திரிச்சுட்டு நம்ம பாத்ரூம் போவோம் தெரியுங்களா? ஏதோ ஒண்ணுக்கு இது போறோம்னு வச்சுக்கங்களேன், பாத்ரூம் போவோம்ல, மடார்ன்னு தண்ணி எடுத்து குளிச்சுருவேன் நானு அப்படின்ட்டான். "டேய்! பச்சை தண்ணி இல்லையாடான்னு." "ஆமா." "டேய் எப்புட்றா கஷ்டமா தான் இருக்கும். தூக்கம் போகணும். வேற வழி இல்ல. பட்டார்ன்னு எடுத்து பச்சை தண்ணி எடுத்து மொளச்சுன்னு ஊத்திருவேன் நானு. முந்தின இன்னும் அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அவ்வளோதான் தூக்கம். அப்புறம் இப்போ ஒரு 2 மக்கு எடுத்து ஊத்திட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், தூக்கமாவது, ஒண்ணாவது எல்லாம் காணாம போயிரும். அப்புறம் பொறுமையா சோப்பெல்லாம் தேய்ச்சு நல்லா குளிச்சுட்டு, பல்லு வெளக்கிட்டு, வந்து பூஜைக்கு உட்கார்ந்தோம்னா, நம்ம பாட்டுக்கு பூஜைய பண்ண வேண்டியது தான் அப்படின்ட்டு. எனக்கு அன்னைக்கு ஆச்சரியமா இருந்தது உண்மையாலுமே. இன்னைக்கு ஒரு வெள்ளைக்காரர் எழுதுறார். காலையில 5 மணிக்கு எந்திரிக்கிறது எப்படி? அலாரம வந்து ஆஃப் பண்ணாம, அந்த ஸ்னூஸ் பட்டன் அமுத்தாம எந்திரிக்கிறது எப்படின்னு ஒரு வெள்ளைக்காரர் 5 ஸ்டெப்பு குடுக்குறார். சரிங்களா? அந்த 5 ஸ்டெப்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முந்தின நாள் ராத்திரி நம்ம படுக்கிறோம் பாருங்க. அந்த முந்தின நாள் ராத்திரி நம்ம படுக்கும் பொழுதே, நான் காலையில இத்தன மணிக்கு எந்திரிக்கணும்னு நெனச்சுட்டு படுக்கணும். சும்மா வெறுமனே நான் காலையில இத்தன மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு நெனச்சுட்டு படுக்கிறனால ஒரு யூஸ் இல்ல. கண்டிப்பா எந்திரிக்க மாட்டோம். காலையில வந்து நம்ம ஸ்னூஸ் பண்ணிடுவோம். பர்ப்பஸ் இருக்கணும். ஏதோ ஒரு தேவை இருக்கணும். நான் ஏன் எந்திரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அவசியம் இருக்கணும். எ எதுவுமே இல்ல, இதே இல்ல அப்படின்னு சொன்னா, ரொம்ப அடிப்படையா தியானம் பண்ணலாம். விச் இஸ் வெரி, வெரி குட். அண்ட் கண்டிப்பா வந்து அத பண்ணி தான் ஆகணுங்கிற ஒரு ஒரு கட்டாயம் வந்து இன்னைக்கு மனித சமுதாயம் இருக்கு. நம்மளுடைய உடல் நலமும், மனோநலமும் இருக்குன்னு பாருங்களேன். ஸோ தியானம் பண்ணலாம். 10 நிமிஷம். அதனால ஒரு யூஸும் இல்ல. பட் இருந்தாலுமே ஒரு ஸ்டார்ட்டுக்காக ஒரு 20 நிமிஷமாவது உட்கார்றது ஒரு இது. ஃபர்ஸ்ட் தியானம் பண்ணலாம். இல்ல ஒரு வாக்கிங் போலாம். ஜாக்கிங் போலாம். இல்ல ஏதாவது ஒண்ணு புதுசா எடுத்து படிக்கலாம். காலங்காத்தால எந்திரிச்சு கம்ப்யூட்டர் பார்க்கறது, மொபைல் பார்க்கறது சரிப்பட்டு வராது. ஏன்னா, அந்த கண்ணு வந்து அந்த நரம்பு மண்டலங்கள்லாம் பாதிச்சுரும். ஸோ, அது அந்த மாரி ஆஃபீஸ் வேல பார்க்கலான்னு சொல்றதுக்காக இல்ல. ஏதாவது எழுதலாம். காலையில நம்மள சுத்தி எந்த விதமான தொந்தரவும் இருக்காது. அப்ப எந்த தொந்தரவும் இல்லாதப்போ, நமக்கு இப்படி ஒரு திறமை இருக்குங்கிறதே நமக்கு தெரியாதுன்னு பாருங்களேன். ஒண்ணு எழுத ஆரம்பிங்களேன். உங்க மனசுல வர்றதெல்லாம் எழுத ஆரம்பிங்களேன். ஸோ, இந்த மாரி ஏதாவது ஒரு பயிற்சி. போர் அடிக்கணும் உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒரு தனி ஒரு ஆர்டிக்கிள் இங்கிலாந்து நாட்டிலருந்து ஏதோ இந்த ஹார்வர்டா, கேம்பிரிட்ஜ் அந்த யூனிவர்சிட்டிலருந்து ஒருத்தங்க பேசுறாங்க. உங்களுக்கு போர் அடிக்கணுங்கிறாங்க. எந்நேரமும் போர் அடிக்குதுன்னு மொபைல தூக்கி வைக்காதீங்க. போர் அடிக்குதுன்னு கம்ப்யூட்டர் போட்டு உட்காராதீங்க. ஒரு புக்க தூக்கி உட்காராதீங்க. போர் அடிக்கட்டும் அப்படிங்கிறாங்க. நீங்க மொபைல் பார்க்கறது, கம்ப்யூட்டர் பார்க்கறத முதல்ல நிறுத்துங்க. உங்களுக்கு போர் அடிக்கட்டும். போர் அடிக்கும் பொழுது தான் மூளை வந்து வேலை செய்யும். கிரியேட்டிவா நெறைய யோசிப்பீங்க. ஸோ, உங்களுக்கு போர் அடிக்க விடுறதே இல்ல இந்த காலகட்டத்திலன்னு. அப்ப காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு பாருங்களேன். எதுக்கு எந்திரிக்கணுங்கிற கேள்விக்கே நமக்கு நெறைய பேத்துக்கு பதில் தெரியாது. முதல்ல எந்திரிச்சு ஒரு 1 நாள், 2 நாள் உட்காரும் பொழுது ஏதாவது பண்ணலான்னு தோணும். நான் முன்னாடி ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். காலேஜ்ல வொர்க் பண்ணும்பொழுது, யுஜி பசங்க, ஃபர்ஸ்ட் இயர் பசங்க அப்ப தான் வர்றாங்க. எனக்கு அந்த செமஸ்டருக்கு வர்றதுக்கு உண்டான சிலபஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம், அப்ப இந்த PUBG வந்து பயங்கர ஃபேமஸா போயிட்டுருக்கு. இது இந்த கொரோனாலாம் வர்றதுக்கு ஜஸ்ட் முன்னாடின்னு வச்சுக்கங்களேன். அப்போ என்னன்னா, எப்ப பார்த்தாலும் அந்த ஒரு ஒரு 50 நிமிஷம் கிளாஸ்ல வந்து நான் ஒரு 1/2 மணி நேரம் எடுப்பேன். அப்புறம் ஒரு 20 நிமிஷம் ஜென்ரலா ஏதாவது ஒண்ணு பேசுவேன். அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுருப்பேன். அந்த நேரத்தில அவனுங்களுக்கு அந்த PUBG விளையாடுறதுங்கிறது ஒரு வழக்கமாவே அவனுங்க வச்சிருந்தானுங்க. அன்னைக்கு நான் எனக்கு போர்ஷன் முடிச்சுட்டேன் அப்படிங்கிறனால என்ன பண்றது? ஒண்ணும் இல்ல. "டேய் இன்னைக்கு உங்களுக்கு ஃப்ரீடா. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன்ல ஃப்ரீ. என்ன? மொபைல வந்து ஒண்ணா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணு, இல்லாட்டி சைலன்ட்ல போடு. எல்லாத்தையும் தூக்கி பேக்குக்குள்ள வை. பசங்க பாக்கெட்டுக்குள்ள வை. சரியா? சும்மா நீ என்னமோ பண்ணு. அவ்வளோதான். கத்தாத, சத்தம் போடாத. பக்கத்துல இருக்க கிளாஸ் ரூமுக்கு தொந்தரவு பண்ணாத. நீ என்னமோ பண்ணிக்கோ" அப்படின்ட்டேன். வெளிய போக்கூடாது. கிளாஸ் ரூம்குள்ளேயே நீ என்னமோ பண்ணிக்கோன்னு. 10 நிமிஷத்துக்கு அவனுங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்படியே உட்காந்துட்டுருந்தானுங்க. எனக்கு அன்னைக்கு ஆச்சரியமா போச்சு. ஒரு பசங்களுடைய, குழந்தைகளுடைய மனோநிலை எந்த அளவுக்கு இருக்குன்னா, மொபைல எடுத்து வச்சுட்டு, நீ ஏதாவது பண்ணுன்னு சொன்னா, அவனுங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு என்ன பண்ணுனானுங்கன்னா, அப்படியே கூட இருக்கவங்க கூட
கூட இருக்கவங்க கூட பேசலைங்க. அதுதான் PUBG கேம் விளையாடும்போது, "டேய் அங்க ஆடுறா, இங்க ஆடுறாங்கிறான்." மொபைல தூக்கி உள்ள வச்சுட்டு, "பேசாம உட்கார்றா, ஏதாவது பண்ணுடா" அப்படின்னு சொன்னா, பக்கத்துல இருக்கவங்க கூட பேச மாட்டேங்கிறான். அப்போ மூளை எந்த அளவுக்கு ஆக்கியூபைடா இருக்குன்னு பாருங்களேன். என்ன பண்றதுன்னு தெரியல அந்த மொபைல் இல்லன்னா. அப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சானுங்க, ஒரு 10 நிமிஷம்க்கு அப்புறம், கொஞ்சம் கொஞ்சமா பேசினான். அப்புறம் பின்னாடி இருக்கிறவங்க கூட பேசினான். அப்புறம் இந்த பெஞ்ச்ல இருக்கிறவன் 4 பேர் இப்படி இப்படி திரும்பி உட்கார்ந்துட்டு, இந்த டெஸ்க்ல இருக்கேன், இந்த டெஸ்க்ல இருக்கணும். புதுசு புதுசா ஒவ்வொரு கேம் கண்டுபிடிக்கிறானுங்க. "டேய் நானு பள்ளிக்கூடம் படிக்கும்போது இந்த மாரி ஒரு கேம் விளையாண்டேன்டா. இந்த மாரி விளையாடலாம்டா." அந்த அந்த பென் இப்படி அடிச்சு விளையாடுவோம் இல்லையா? பென் ஃபைட் அது. அப்புறம் என்னென்னமோ புதுசு புதுசா ஒரு கேம் அது. அந்த 50 நிமிஷம் அவனுங்களுக்கு அவ்ளோ ரிலாக்ஸ்டா இருந்தது. ஆனா, அப்படியும் ஒரு சிலர் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம மொபைல தான் தூக்குனானுங்க. அப்படியும் ஆட்கள் உண்டு. நான் ஒண்ணும் சொல்லிக்கல. "டேய் இப்படி இருக்காதீங்கடாங்கிறதோட விட்டுட்டேன்." ஆனா, அந்த ரேஷியோ ஒரு 60 பேர் இருந்த இடத்துல, ஒரு 2, 3 பேர் அந்த மாரி இருக்க தான் செஞ்சாங்க. இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனா, ஒரு 60 பேத்துல ஏறத்தாழ குறைஞ்சதுக்கு 55 பேர் அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு நாள் அந்த ஒரு 50 நிமிஷம் அவங்களுக்கு புதுசா இருந்தது. ஒரே விஷயம். மொபைல எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ கால பொழுதில எந்திரிச்சோன அந்த மொபைல எடுக்கிறது, கம்ப்யூட்டர் பார்க்குறதுங்கிறது பண்ணாதீங்க. முதல்ல முந்தின நாள் ராத்திரி தூங்கும் பொழுது, நான் ஏன் காலையில எந்திரிக்கணும்? அதுக்கு விடை தெரியலன்னா, நான் கண்டிப்பா எந்திரிக்கணும். அதற்குண்டான விடைய நான் கண்டுபிடிக்கிறேன்னு நெனச்சுட்டு காலையில ராத்திரி படுத்து தூங்குங்க முதல்ல. சரிங்களா? நான் திடகாத்திரமா இருக்கேன். என்னுடைய உடல் நலம் நல்லபடியாக இருக்கு. என்னுடைய உடல் வந்து சீராக வேலை செய்யுது. என்னுடைய நோய் நொடிகள் எல்லாம் பூரணமாக குணமாயி, நான் வந்து நல்லபடியா இருந்து தூங்கி காலையில திடகாத்திரமா எந்திரிக்க போறேன். காலையில எந்திரிக்கும் பொழுது மிகுந்த புத்துணர்வோட நான் எந்திரிக்க போறேன். இதெல்லாம் வாய் விட்டு சொன்னாலும் சரி, இல்ல மனதார நீங்க சொல்லிட்டு உங்களுடைய ராத்திரி நீங்க படுத்து தூங்குங்க. காலையில டான்னு எந்திரிப்பீங்க. நெறைய பேர்த்துக்கு அலாரமே தேவையில்லைங்க. அது அது இயற்கையாவே மனிதனுக்கு இருக்கக்கூடிய திறனை ஒரு சிலர் சரியா பயன்படுத்துவீங்க. அலாரமே தேவையில்ல. 5 மணிக்கு அலாரம் வச்சா, 4:50க்கு எந்திரிச்சு அலாரம் ஆஃப் பண்ற ஆட்கள் எத்தன பேர்? ஆஃப் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய சராசரி வேலைய ஆரம்பிப்பாங்க. ஸோ, அந்த அளவுக்கு அந்த பயாலாஜிக்கல் கிளாக்குங்கிறது அவங்களுக்கு சூப்பரா வேலை செய்யும். ஸோ, காலையில நான் இத்தன மணிக்கு எந்திரிக்கணும். எக்சர்சைஸ் பண்றோமா பண்றேன். இல்ல நான் தியானம் பண்றோமா பண்றேன். ஏதாவது எழுதணுமா எழுதுறேன். ஏதோ ஒண்ணு. சரிங்களா? ஸோ, இத மனசுல வச்சு ராத்திரி தூங்குறீங்க. இதான் ஃபர்ஸ்ட்டு விஷயம். 2வது ஒரு சிலருக்கு எனக்கு இந்த அலாரம் அடிச்சா தான் எந்திரிக்க முடியும்னு சொல்லக்கூடிய ஆட்கள். 2வது இது குழந்தனமா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இட் ஹெல்ப்ஸ் ஆக்சுவலி. பக்கத்து ரூம்ல கொண்டு போய் அலாரத்த வச்சுர்றது. ஏன்னா, நான் எந்திரிச்சு வந்து அந்த அலாரம் ஆஃப் பண்ணணும். உடனே எந்திரிப்போமா? எந்திரிக்க மாட்டோம். அதுங்க கத்திக்கிட்டே கெடக்கும். வேற வழி இல்ல. நீங்க எந்திரிச்சு தான் ஆகணும். அப்ப இப்படியே ஆடி, 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 ஆடி எந்திரிச்சு வர்றதுக்குள்ள நம்மளுக்கு ஒரு மாரி முந்தின நாள் ராத்திரி நம்ம புரோகிராம் பண்ணது நம்ம மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிருக்கும். சரி எந்திரிச்சிட்டோம்ல, உட்காந்துருவோம். என்னமாவது பண்ணலாம் போய் அப்படின்னு சொல்லிட்டு பேசாம டக்குன்னு போய் உட்காந்துர்றோம். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, எந்திரிச்ச உடனேயே டக்குனு மூஞ்சி கழுவிருவேன். பச்சை தண்ணீல டக்குனு மூஞ்சி கழுவிருவேன். டான்னா தூக்கம் எங்க போகுதுன்னே தெரியாது. டக்குனு மூஞ்சிய கழுவிட்டு 3வது பாயிண்ட் அதான். பல்லு வெளக்கிரணும். சரிங்களா? ஸோ 3வது பாயிண்ட் அதுதான். அலாரம் வந்து பக்கத்து ரூம்ல வைக்கிறீங்க. அலாரம் அடிக்குது. வந்த உடனேயே என்ன பண்றீங்கன்னா, பல்லு வெளக்கி மூஞ்சி கழுவிடணும். இத நான் பண்ணுவேன். இந்த 3வது பாயிண்ட்ட கண்டிப்பா பண்ணிருவேன். பண்ணிட்டோம்னு வச்சுக்கங்களேன், என்ன பண்றதுன்னு இல்ல. கால் இருக்கு இல்லையா? நம்ம பாதம் இருக்கு இல்லையா? பச்சை தண்ணி ஊத்திட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், விர்ருன்னு ஆயிரும். இப்போ ஒரு என் ஃப்ரெண்ட் ஒரு தடவ இந்த பீடா இருக்கு இல்லையா? அந்த ஜர்தா பீடா நல்லா போதையா தெரியுமா? அந்த பீடாவ வந்து போட்டான். அந்த சீன்ல நான் இல்ல. இத வந்து என் ஃப்ரெண்ட் எனக்கு நரேட் பண்ணது. அந்த பீடாவும் போட்டான். பயங்கரமா தூக்கி விட்டுருச்சு. அவனுக்கு என்ன பண்றது? பேன்னு ஆயிட்டான். நம்ம தான் என்னைக்குமே அந்த போதை ஆகறதுக்கு முன்னாடி வாய் பேசுவோம்ல. நம்ம உடம்பெல்லாம் ஸ்டீல் பாடி, மேன் ஆஃப் ஸ்டீல், சூப்பர்மேன், தார்ன்னுலாம் வாய் பேசுவோம்ல. ஒரு பீடா தான் ட்ருன்னு ஆயிரும். சரிங்களா? என்ன பண்றதுன்னு தெரியல. அங்க இருக்கவங்கலாம் உட்காந்துட்டான் பேசாம போய் இப்படி பேன்னு உட்காந்துருக்கானாம். அப்புறம் அந்த கடைக்காரர் வந்து "ஒண்ணும் இல்ல தம்பி" அப்படின்னு சொல்லி பச்சை தண்ணி வாங்கி, நல்ல உச்சந்தலையில அப்படி அடிச்சு மூஞ்சில சலிச்சு சலிச்சுன்னு அடிச்சு கால் பாதம் இருக்கு பாருங்க. பாதத்தில தண்ணி ஊத்தி விட்டோன்னே தெளிஞ்சு போச்சு. இப்ப யாராவது உங்களுக்கு இந்த குடிச்சிட்டுலாம் இருப்பாங்களா? அதுக்கு இந்த இது நல்லா இது பண்ணலாம். பச்சை தண்ணிய நல்லா உச்சந்தலையில இப்படி சத்துன்னு ஒரு 2, 4 அடி அடிச்சு மூஞ்சில வந்து பளிச்சு பளிச்சுன்னு இந்த தண்ணிய அடிச்சுட்டு, கால் பாதத்தில தண்ணி ஊத்துனீங்கன்னு வச்சுக்கங்களேன், மண்டை விறு விறுன்னு ஆயிரும். அந்த போதை அப்படியே இறங்கிரும். சமாளிக்கிற அளவுக்கு ஆயிரும். சரிங்களா? இதுதான் நம்ம காலையில பண்ண போறோம். தூக்கம்ங்கிற போதையிலிருந்து இப்ப நம்ம எந்திரிக்க போறோம். என்ன பண்ணணும்? முகத்த கழுவிட்டு கால்ல தண்ணி ஊத்திறணும். அவ்வளோதான். நான் வீடியோ ஆரம்பிக்கும்போது என் ஃப்ரெண்டு குளிப்பான்னு சொன்னேன்ல, அந்த 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 பீடா கதை தான் அங்க நடந்தது. முழுசும் உடம்பு முழுசும் தண்ணி விட்டுருது. அவன் விறுவிறுன்னு ஆயிடுறான். நம்ம வந்து முடிஞ்சா குளிங்க. முடியலன்னா பரவால்ல. முகம் கழுவிட்டு கால்ல தண்ணி ஊத்திட்டோம்னா போதும். பல்ல வெளக்கிருங்க. ஸோ 3வது பாயிண்ட் முடிஞ்சது. சரியா? முதல் பாயிண்ட் தூங்குற முந்தின நாள் தூங்கும்போதே மைண்ட் செட்டோட தூங்குறோம். 2வது பாயிண்ட் பக்கத்து ரூம்ல அலாரம கொண்டு போய் வச்சிரணும். 3வது பாயிண்ட் அந்த அலாரம் ஆஃப் பண்ணோனே குடுகுடுன்னு போய் பல்ல வெளக்கி முகம், கை, கால் கழுவிர்றோம். சரிங்களா? இதுலயே கழுவிட்டு நம்ம நேரா வந்து
சாமி கும்பிட்டு திருநீரை வச்சுருங்க. அந்த திருநீர் வாசனை பட்டாலே நமக்கு ஒரு மாரி நல்லாயிருக்கும். சரிங்களா? திருநீரை வச்சுருங்க. நல்ல 1 கிளாஸ் தண்ணி. ஏன்னா வயிறு வந்து கொஞ்சம் எடுத்தோனே காலையில வந்து நமக்கு மோஷன் போறதுங்கிறது நடக்காது. ஏன்னா அவ்வளோ நேரத்தில அந்த அவயம் வேலை செய்யாது அந்த நேரத்தில. அவ்வளோதான். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. பழகிட்டோம்னா சரி. பட் பழக்கத்திற்கு வரக்கு முன்னதாக வரைக்கும் அந்த அவயம் வேலை செய்யாது. ஒரு 6 மணிக்கு மேல தான் அந்த அவயங்கள் வேலை செய்யும். ஸோ நம்ம ஒரு 4 மணி, 5 மணிக்கு எந்திரிக்கிறோம்னா தட் இஸ் ஓகே. 1 டம்ளர் இல்ல ஒரு சொம்பு தண்ணி குடிச்சுக்கங்க. பச்ச தண்ணியோ இல்ல கொஞ்சம் சுடு அது உங்க விருப்பம். சுடு தண்ணி குடிச்சுக்கங்க. தண்ணி குடிச்சுக்கங்க. பின்ன தியானத்துக்கு உட்கார்றீங்கனாலும் சரி, தியானத்துக்கு உட்கார்றவங்க வயிறு முட்ட தண்ணி குடிக்காதீங்க. தியானத்துக்கு உட்கார்றவங்க ஒரு அளவா ஆனா தண்ணி குடிக்கிறது நல்லது. ஒரு அளவா ஒரு 1/2 சொம்பு, 1/4 சொம்பு, ஒரு சின்ன டம்ளர்ல தண்ணி அப்படி குடிச்சுக்கங்க. இல்ல நான் இந்த வாக்கிங் போறேன், ஜாக்கிங் போறேங்கிறவங்க நல்லா தண்ணி குடிச்சுட்டு, அ கிளம்பி நல்லா சட்ட துணி போட்டு உடனே கிளம்பிருங்க. செகண்ட் தாட் வரவே கூடாது. குளிருதா? குளிருமே. மழை வந்ததுன்னா என்ன பண்றது? 10 மணிக்கு வெயில் அடிக்குமே. இப்ப நான் 5 மணிக்கு என்ன பண்றதுன்னுலாம் யோசிக்கக்கூடாது. சரிங்களா? அது நடந்தா பார்த்துக்குவோம். அப்பவும் நமக்கு ஏதாவது ஒரு வழி பொறக்கும். அதனாலலாம் ஒரு குறையும் கிடையாது. தப்பும் கிடையாது. சரிங்களா? முதல்ல கிளம்புங்க. அந்த துணிய மாத்திட்டு வெளிய கால் எட்டு எடுத்து வச்சுட்டோம்னாலே சரியா போயிரும். உண்மையாலுமே அந்த கால பொழுதுல வீட்டுக்குள்ள அடிக்கக்கூடிய அந்த ஒரு குளிரத்த காட்டிலும் வெளிய குளிர் கம்மியா தான் இருக்கும். மரத்துக்கு கீழ போறோம். நீங்க தண்ணி இருக்க பக்கத்துல, நீங்க எங்கேயாவது உங்க வீடு வந்து இந்த மலை பிரதேச பக்கத்துலலாம் இருக்குன்னா, ஓகே. வெளிய போட்டு கொன்றும். சிட்டி மாரி இருக்கக்கூடிய இடத்துல, அந்த ராத்திரி பூரா அந்த இது பண்ணது வந்து வீட்டுக்குள்ள இறங்கியிருக்கும். வீடு தான் அதிகமா குளிரும். வெளிய வந்து குளிர் கம்மியா தான் இருக்கும். சரிங்களா? ஸோ கிளம்பிருங்க. இந்த 5 பாயிண்ட்ட மட்டும் பண்ணுங்க. நீங்க மொபைல்ல வந்து ஏதோ ஒண்ணு அலாரமா ஸ்னூஸ் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு காலப்பொழுது ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த ஒரு 8 மணி, 9 மணி வரைக்கும் மொபைலையும் தொடாதீங்க, லேப்டாப்பையும் தொடாதீங்க, கம்ப்யூட்டர தொடாதீங்க. எதுவுமே பண்ணாதீங்க. சராசரியா இருங்க. உங்க உங்க மனைவி கூடயோ, கணவர் கூடயோ, வீட்டு பெண்கள் நேரத்தில எந்திரிச்சிடுறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் பார்த்தீங்களா? வீட்டு பெண்களுக்கு என்ன இது இருக்கு? காலையில எந்திரிக்கணும், சமைக்கணும், அத வீட்டுக்காரர அனுப்பணும், குழந்தைகள அனுப்பணும். இந்த ஒரு புரோகிராம் அவங்களுக்கு இருக்கிறனால தான் அவங்க முன்னாடி எந்திரிச்சிடுறாங்க. ஆம்பளைலாம் அந்த மாரி ஒரு புரோகிராம் பண்ணிக்கணும். பண்ணிட்டோம்னா நம்மளுடைய டே வந்து ஆட்டோமேட்டடா இருக்கும். நல்லா இருக்கும். இது வந்து ஒரு மோனோட்டோனஸா போகணும்னு நம்ம அத மாத்தணும்னு முற்படணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா காலையில 5 மணிங்கிறது ஒரு தடவ தான் வரும். அந்த ஒரு தடவ தான் காலையில 5 மணிக்கு நம்ம எந்திரிக்க முடியும். இல்லையா? ஏன்னா போன தடவ Q&Aல ஒரு மேடம் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. அதுக்காக சொன்னேன். காலைப்பொழுதில 5 மணின்னா ஒரு தடவ தான் வரும். அப்புறம் அடுத்த நாள் தான் 5 மணி வரும். அப்ப அன்னைக்கு ஒரு 5 மணிக்கு எந்திரிக்கணும். அதுவே மோனோட்டோனஸா போறோம்ன்னு கேட்க முடியாது. ஏன்னா ஒரு 5 மணி தான் இருக்குது. இல்லையா? ஸோ அந்த ஒரு 5 மணியில தான் நம்ம எந்திரிச்சே ஆகணும். ஸோ இத ஒரு பழக்கமா வச்சுக்கும் பொழுது நம்மளுடைய நாள் பொழுது அற்புதமாக இருக்கும். இப்படி எந்திரிச்சு பழகுங்க. உங்களுடைய உடல் நலமும், மனோநலமும் எந்த அளவு ஆரோக்கியமாக மாறுது அப்படிங்கிறதவும் நீங்க கண்கூடா பார்ப்பீங்க. முயற்சி பண்ணி பாருங்க. ஏற்கனவே இத முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஆ புதிதாக முயற்சி செய்பவர்களுக்கு ஊக்கமா இருக்கும். அடுத்த வீடியோல இன்னொரு 6 ஸ்டெப் ப்ராசஸ் ஒண்ணு இருக்கு. நான் சொல்றேன் ரொம்ப அற்புதமா இருக்கும். அத அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இதான் இன்னைக்கு உண்டான வீடியோ. பிடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். லைக் தட்டி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த ஹைப் பட்டன் இருக்கு உங்களுக்கு காட்டுது அப்படின்னு சொன்னா, அதையும் கிளிக் பண்ணிருங்க. நாளைக்கு வேற ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்க இடத்துல தண்டபாணி. நன்றி.